ஸ்போர்ட்ஸுக்கு வந்து ஜாதி முக்கியம் இல்ல, திறமை தான் முக்கியம். சும்மா கிரிக்கெட் பிடிச்சிருக்கவங்க வந்து பார்க்கலாம், வேற எதுவுமே அவ்வளவு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு அந்த அளவுக்கு கரெக்டா இருக்குமா சொல்லிட்டு தெரியல. கிளப்பர் வந்து சூப்பரா இருக்கு. ஃபுல்லா கிரிக்கெட் பத்தி தான் நான் சொல்லியிருக்கேன். வேற எதுவுமே இல்லை. நல்லா நச்சு மியூசிக் நல்லா இருக்கு. அப்படிலாம் எதுவுமே இல்லை, பார்க்கலாண்ணா படம். ஆமா ஆமா பார்க்கலாண்ணா பார்க்கலாண்ணா. சும்மா கிரிக்கெட் பிடிச்சிருக்கவங்க வந்து பார்க்கலாம், வேற எதுவுமே அவ்வளவு ஃபேமிலியெல்லாம். படம் எப்படி இருந்துச்சு? படம் எல்லாம் நல்லா இருந்தது தெரியல. படத்துக்குலாம் எந்த ஒரு குறையும் இல்ல. ஸ்டார்டிங்ல லைட்டா ஒரு மாதிரி விறுவிறுப்பா போச்சு. அண்ட் அப்புறம் இன்டர்வல் அப்புறமா கிளைமேக்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ்ல ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் இருந்தது. பாண்டிங் நல்லா இருந்தது. அண்ட் அப்புறம் இல்லைன்னா இதுனா நம்ம ஏரியால எப்படி நம்ம கிரிக்கெட் விளையாடுவோம், ஏரியால எப்படி கிரிக்கெட் விளையாடுவோம், ஒரு டோர்னமெண்ட்ல என்னென்ன பிரச்சனை வரும் அதை பத்தி தான் இருந்தது. அது வந்து அப்படியே ஒரு கொஞ்சம் பிரீஃபா சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். ஆமா, அது மாதிரிதான் இருந்தது. அப்படின்னு எல்லாம் எதுவும் இல்ல. இப்ப நம்ம ஏரியால ஒரு ஏரியால ஒரு கிரிக்கெட் போட்டி நடக்குது அப்படின்னா அதுல ஒரு ஆள் நல்லா விளையாடுவாங்கல்ல, சேம் அதே மாதிரிதான் இதுலயும் இருந்தது. ஆமா, ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு அந்த அளவுக்கு கரெக்டா இருக்குமா சொல்லிட்டு தெரியல. எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் நல்லா இருக்கும். யங்ஸ்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. ஹரிஷ் கல்யாணம் சரி, அந்த அப்புறமா அந்த அவர் பேரு கெத்தா, அட்டகத்தி தினேஷ், அவர் ஆக்டிங்லாம் நல்லா இருந்தது. எப்பவும் வாஷ் யூஷுவல் தான், ஆக்டிங்லாம் நல்லா இருந்தது. நமக்கு வந்து அந்த ஹீரோயின் தான். என்ன ஆனாலும் ஹரிஷ் கல்யாணுக்காக இருக்காங்கல்ல, அதுதான் இது. கிளப்பர் வந்து சூப்பரா இருக்கு. நல்லா ஸ்டோரி தான். கிரிக்கெட்டோட எமோஷனலா மெசேஜோட பெர்ஃபெக்ட்டா இருக்கு. அதுல இருக்கிற ஒரே ஒரு கனெக்டிங் ஃபேக்டர் கிரிக்கெட் தான். மற்றபடி இந்த படம் டிஃபரெண்டான படம் தான். கிரிக்கெட்டை ஒரு டூலா தான் யூஸ் பண்ணிருக்காங்க கதை சொல்ல. நல்லா இருக்கு. எல்லாருமே சூப்பரா நடிச்சிருக்காங்க. சப்போர்ட்டிங் காஸ்ட் முதல் கொண்டு சூப்பரா நடிச்சிருக்காங்க. எல்லாருமே ரெஜிஸ்டர் எல்லா கேரக்டருமே நல்லா இருக்கு. அட்டகத்தி தினேஷோட ஒய்ஃப் புதுசா என்னன்னு தெரியல, பட் அவங்க சூப்பரா நடிச்சிருந்தாங்க. 8.5. நல்லா இருக்கு ப்ரோ. இல்ல ப்ரோ, ஸ்போர்ட்ஸுக்கு வந்து ஜாதி முக்கியம் இல்ல, திறமை தான் முக்கியம். அதான் ப்ரோ மெசேஜ் படத்துல. அவ்வளவுதான். இப்ப நிறைய படத்துல பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு இருந்தாலே கேஸ்ட் அவங்க உள்ள கேஸ்ட் உள்ளவனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா படத்துலயும் அதேதான் ப்ரோ இதுலயுமே. இல்ல ப்ரோ, அதேதான் இதுலயுமே. ஸ்போர்ட்ஸுக்கு ஜாதி முக்கியம் இல்ல, ஆனா திறமை இருந்தா போதும் ப்ரோ. அதேதான் ப்ரோ காமிச்சிருக்காங்க. எல்லா படத்த மாதிரி தான் இதுவும் காமிச்சிருக்காங்க, டிஃப்ரெண்டா கொஞ்சம் காமிச்சிருக்காங்க. ஏன்னா எல்லா இதுலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது ஸ்டேட் அந்த மாதிரி காமிக்கிறாங்க. இது ஒண்ணு கிராமத்துக்குள்ள நடக்கிறது, அவ்வளவுதான். அவர் நல்லா இருக்கு. தினேஷ் ப்ரோ அவர் எப்பவும் போல தான் ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ. அவர் ஆக்டிங் நல்லா ப்ரோ இருக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம் ப்ரோ, நல்லா தான் ப்ரோ. ஓகே, லாக்னா எதுவும் இல்லை ப்ரோ, பார்க்கலாம். அப்படி எதுவும் இல்லை ப்ரோ, எல்லாம் ஸ்போர்ட்ஸ் பத்தி தான் வரனால பசங்களாம் நல்லா பார்ப்பாங்க ப்ரோ.